அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். நீங்கள் என்ஓஎம்எஸ் தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்துகிறீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. நாம் என்ஓஎம்எஸ் தேர்வு வைக்கும்போது அதை ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் வைக்கிறோம். அதை திருத்துறதுக்கு நமக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த சிரமத்தை எப்படி போக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஒரு சிறப்பான மொபைல் ஆப் ஒன்று இருக்குது. அதுதான் எவால்பி ஆப். இதை நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் கிடைக்கிற ஓஎம்ஆர் ஷீட் மூலமாக நாம் தேர்வு வைக்கும்போது ரொம்ப எளிமையாக ரொம்ப விரைவாக நம்மளால் திருத்த முடியும். அந்த ஆப்பை எப்படி பயன்படுத்துறதுன்னு நாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்தது சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சர்ச் பாரில் எவால்பி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ சர்ச் கொடுக்கும்போது எவால்பி ஆப் இன்ஸ்டால் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்து இன்ஸ்டால் கொடுங்க. இப்போ உங்கள் மொபைலில் எவால்பி இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப் எங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை ஓப்பன் பண்ணுங்கள். அடுத்து ஃப்ரீ சைன் அப், அதாவது லாகின் பேஜ் வரும். அதில் லாகின் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய ஜிமெயில் வழியாக லாகின் பண்ணிக்கலாம். அதனால் சைன்இன் வித் கூகுள் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை நேமை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இமெயில் ஐடி, நேம், ஆர்கனைசேஷன், லாங்குவேஜ், அப்புறம் என்ன லொக்கேஷன் எல்லாமே கேட்கும். அதில் ஆர்கனைசேஷன் மட்டும் டைப் பண்ணுங்கள். கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. அடுத்து கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸை கிளிக் பண்ணுங்கள். ஆட் கிளாஸ் கொடுக்க போகிறோம். இப்போ கிளாஸ் நேம், இங்கே நான் டெமோக்காக 8th A இங்கிலீஷ் மீடியம்னு கொடுக்குறேன். அடுத்து ஆட் கொடுங்க. இப்போ கிளாஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அதில் ஸ்டூடெண்ட்டை நாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த கிளாஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே அடுத்து ஆட் ஸ்டூடெண்ட் இருக்கும். அது கொடுக்கும்போது உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இங்கே நான் முதல் மாணவனுக்கு 8001 அப்படின்னு ஒரு ரோல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த பையனோட நேம் கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். இப்போ அந்த பையனோட நேம் வந்து அதில் ஆட் ஆகிடும். நீங்கள் அந்த பையனுக்கு அந்த ரோல் நம்பரை தெரிவிச்சிருங்க. அடுத்து இதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கும் நீங்கள் கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆட் கிளாஸ் போங்க. கிளாஸ் நேம் கொடுங்க. இப்போ 8th B தமிழ் மீடியம் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஆட் கொடுங்க. இப்போ அடுத்த தமிழ் மீடியம் கிளாஸு ஆட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அடுத்தது ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணணும். அப்போ தமிழ் மீடியம் அந்த கிளாஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆட் ஸ்டூடெண்ட் கொடுங்க. அதில் வழக்கம் போல் ஒரு ரோல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. அந்த பையனுக்கு உரிய ரோல் நம்பருக்கு ஏற்றாப்புல அவனுக்கு பேர் கொடுத்துருங்க. பெயர் கொடுத்ததுக்கப்புறமேல ஆட் கொடுத்துருங்க. முக்கியமாக நீங்கள் இந்த இடத்துல பண்ண வேண்டியது, என்ன ரோல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதை அந்த மாணவனும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதணும். இப்போ நான் ஒரு டெமோக்காக ஒரே ஒரு பையனை மட்டும் கொடுத்துருக்குறேன். அடுத்து கிரியேட் எக்ஸாம். இப்போ கிரியேட் எக்ஸாமை கிளிக் பண்ணோன்னே அதில் ரோல் நம்பர் டிஜிட் கேட்கும். நீங்கள் 4 டிஜிட் தான் கொடுத்துருக்கீங்க, அதனால் 4ன்னு கொடுத்துங்க.
அடுத்து நெக்ஸ்ட்டு. இப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்கும். அதில் 180. நீங்கள் எத்தனை கொஸ்டின் வைக்கிறீங்களோ அத்தனை கொஸ்டினை செலக்ட் பண்ணிக்கிங்க. நான் இங்கே 180 கொஸ்டின் செலக்ட் பண்ணுறேன். அடுத்தது கொஸ்டின் டைப்பு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணணும். 4 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ OMR க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமேல எந்த கிளாஸுக்கு நீங்கள் டெஸ்ட் வைக்க போகிறீங்களோ அந்த கிளாஸை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்து எக்ஸாம் நேம் கொடுத்துக்குங்க. அதாவது நீங்கள் எத்தனை டெஸ்ட் வைக்கிறீங்களோ அந்த டெஸ்ட் நேம். டெஸ்ட் 1னா டெஸ்ட் 1ன்னு கொடுங்க. டெஸ்ட் 2னா டெஸ்ட் 2ன்னு கொடுங்க. நான் NMS மாடல் எக்ஸாம் 1ன்னு கொடுக்க போகிறேன். அடுத்தது டேட்டு கேட்குறாங்க. டேட்டு கொடுங்க. என்றைக்கு வைக்க போகிறீங்களோ அந்த டேட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ எக்ஸாம் க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த எக்ஸாமை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது ஆன்சர் கீ அப்படின்னு இருக்கும். ஆன்சர் கீயை கிளிக் பண்ணுங்கள். அந்த பகுதியில் உங்களுடைய சரியான ஆன்சரை தேர்வு செய்து சேவ் கொடுங்க. அடுத்து OMR ஷீட் செக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதில் டாப்பில் 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை கிளிக் பண்ணும்போது அதில் க்ரியேட் பிடிஎஃப்னு இருக்கும். அதில் ஒரு பக்கத்தில் ஒரு ஷீட் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை ஒரே பக்கத்தில் 2 ஷீட் வேணுமா அப்படிங்கிறதுக்கு தேர்வு செய்துக்குங்க. உங்களுக்கு வினாக்கள் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரே பக்கத்தில் 2 OMR ஷீட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் மொபைலில் ஃபைல் மேனேஜரில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் எடுத்து பிரிண்ட் போட்டுக்கலாம். மாணவன் தேர்வு எழுதிய பிறகு இந்த ஸ்கேன் ஷீட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த OMR ஷீட்டை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ரோல் நம்பர், நேம், அதோட மார்க்கும் உங்களுக்கு விசிபிளாக தெரியும். என்னோட மொபைலில் உள்ள எவால்வி ஆப் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இங்கே நான் கிளாஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம்னு 2 கிளாஸ் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அதில் தமிழ் மீடியத்தில் 24 மாணவர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ரோல் நம்பர் கொடுத்துருக்குறேன். கொடுத்துட்டு அவங்களுக்குரிய நேம் கொடுத்துருக்குறேன். அதே மாதிரி இங்கிலீஷ் மீடியம் 72 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ரோல் நம்பர் கொடுத்துட்டு நேம் கொடுத்துருக்குறேன். இப்போ கிளாஸ் 2 கிளாஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாமை கிளிக் பண்ணுறேன். எக்ஸாமில் பார்த்திங்கன்னா நான் கண்டக்ட் பண்ண எக்ஸாம் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ இதில் ஒரு எக்ஸாம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஆன்சர் கீ இருக்குது. ஆன்சர் கீயில் சரியான விடையை வந்து நான் வந்து குறிச்சிருக்கிறேன். அடுத்தது ரிப்போர்ட் பார்ப்போம். ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்கள் பெயர், அப்புறம் ரோல் நம்பர், அவங்க எடுத்த மதிப்பெண், இது எல்லாமே ரேங்க் படி இருக்கும். அடுத்து நீங்கள் அந்த மாணவரோட OMR ஷீட்டை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த நேமை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளார ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும்.
அவங்களுடைய OMR ஷீட்டும் அதில் ஃபோட்டோ காப்பி இருக்கும். அப்புறம் என்னென்ன ஆன்சர் அவங்க தவறாக செஞ்சுருக்கிறாங்க, ரைட்டாக செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இருக்கும். ஸோ அதை தெளிவாக நம்மளால் ஸ்டோர் பண்ணி எப்போ வேணாலும் எடுத்து பார்க்க முடியும். ஓகே டீச்சர்ஸ், இந்த ஆப்பை முழுமையாக நாம் எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் நண்பன் எஸ். வைத்தீஸ்வர பிரபு.